ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ப்ரைஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் vlog தான் போடலான்னு இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெய்டன் ஜெய்டன் ஜெய்டன்மா செல்லும் இங்கே பேர் எந்திரி வாத்தாட்ட போகிறோம். ஜெய்டனுக்கு வந்து தெரியாது இன்றைக்கி வந்து அவங்க அத்தா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாங்கள் வந்து தாட்டா போகிறோன்னு சொல்லிட்டு வந்து ரெடி ஆகிக்கிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். இது வந்து ஜெய்டனுக்கும் தானிஷ்க்கும் தான் வந்து சர்ப்ரைஸ் வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோவில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நடுவில் நடக்கிற ஃபன்னான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஜெய்டன்மா ஜெய்டன் வந்து இப்போ 7 o'clock தான் ஆகுறதுனால நல்ல தூக்கம் வந்துருச்சு. அவனுக்கு நல்லா தூங்குறான். அவனை கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்பிட்டு ரெடி ஆகிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். ஒரு வழியாக வந்து ஜெய்டனை எழுப்பியாச்சு. இப்போ ஜெய்டன் வந்து குளிக்க போகிறான். குளிச்சுட்டு வரோம். ஜெய்டன் வந்து குளிச்சு நல்லா சூப்பராக ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டான். பாய் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாருக்கும். ஜெய்டனோட தம்பி எல்லாருமே ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கீழே வந்து போயிட்டோம். நாங்கள் இப்போ வந்து மெட்ரோவில் தான் போக போகிறோம். மெட்ரோவில் போனால் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோ வந்துச்சு. இப்போ நான் ஜெய்டன் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். ஆட்டோவில் போயிட்டு நாங்கள் இறங்கியாச்சு. ஒரு வழியாக மெட்ரோக்கு வந்துவிட்டோம். ஜெய்டன் வந்து இப்போ தான் வந்து மெட்ரோவில் ஃபஸ்ட் டைம் வந்து வரப்போகிறான் ட்ரெயினில். இது வரைக்கும் அவன் வந்ததில்லை விவரம் தெரிஞ்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறனால நல்லா வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஜெய்டன் ரொம்பவே வந்து அந்த பிளேஸ்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அங்கே விளையாடுறதுக்கு எல்லாத்தையும் போய் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தான் ஜெய்டனு. டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போகிறோம். நாங்கள் வந்து ஏர்போர்ட் டிக்கெட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஜெய்டன் வந்து மெட்ரோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த வியூஸ்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தான் அவன். அண்டர் கிரவுண்டில் வந்து மெட்ரோ போகிற வரைக்கும் அவன் சைலண்ட்டாக உட்காந்துருந்தான். அதுக்கப்புறமா வெளிச்சம்லாம் வரவுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜாலியாக அவங்க அக்கா கூட என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். நாங்கள் ஒரு வழியாக வந்து ஏர்போர்ட் மெட்ரோக்கு வந்து இறங்கிட்டோம். இப்போ தான் வந்து இதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து ஜெய்டன் 7.5 மாதம் பேபியாக இருக்கும் போது அவன் பார்த்தது. இப்போ வந்து அவனுக்கு 2 years ஆக போகுது. இப்போ தான் வந்து அவங்க அத்தாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அவன் வந்து பார்த்ததுக்கப்புறமா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்கலேட்டரில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கி இப்போ நடந்து அவங்க பெரியத்தா கூட நடந்து போயிட்டு இருக்கான் ஜெய்டனு. தானிஷ் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அத்தாவை பார்க்க போகிறான். 2 பேரில் வந்து யார் வந்து அவங்க அத்தாட்ட வந்து போகிறாங்க போகலைன்றது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து உள்ளே வந்துட்டோம், என்ட்ராயிட்டோம். இப்போ இங்கே வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து T1 டெர்மினலில் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் வருது. அங்கே தான் வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்கள தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ முடிச்சிட்டான். பிடிங்க பிடிங்க. இவன் தான் வந்து ஜெய்டனோட தம்பி, இந்த செகண்ட் பேபி தானிஷ். இவன் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தா அவன் வந்து தூங்கிட்டு இருந்தனால அவங்க அத்தா வந்து அவ்வளோவா பார்க்கல. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்டனை வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு ஜெய்டனை மாமி எல்லாருமே வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப வந்து சந்தோஷத்தில் வந்து இது பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்டனை வந்து அவங்க கொஞ்சம் நாங்கள் ஜெய்டன் வந்து அவங்க கிட்ட போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். யாரு ஜெய்டன்? அது ஜெய்டனே அத்தம்மா. வீடியோ காலில் பார்த்துட்டு நேரில் பார்க்கவும் போக மாட்டேறான். நாங்கள் வந்து எவ்வளவோ சொன்னோம். ஆனால் வந்து அப்போ கூட வந்து அவன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ வந்து நியூவாக பார்க்குற மாதிரி பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து லாஸ்ட்டாக வந்து 7.5 months வந்து பார்த்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் விவரம் தெரிஞ்சு அவன் பார்க்குறனால வந்து அவன் வந்து போகவே மாட்டேன் மல்லி கட்டி அவங்க அத்தாட்ட வந்து கீழே இறங்கி போயிட்டான். போனதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்த லக்கேஜை வச்சு அப்புறமா விளாண்டுட்டு இருந்தால் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே பார்த்ததுக்கப்புறம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா தானிஷ் வந்து அவங்க அத்தாட்ட போகிறானா இல்லையான்றது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான்.
தூங்கிட்டு இருக்கனால வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியலை. அடுத்து ஜெய்டன் வந்து இந்த ட்ராலியெல்லாம் வந்து இழுத்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அத்தா கிட்ட வந்து அவன் வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அத்தா வந்து அந்த ட்ராலியிலே உட்கார வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டீ குடிக்க வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா இருந்துச்சு, அங்கே சங்கீதாவுக்கு தான் இப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஜெய்டனுக்கு வந்து இந்த ட்ராலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபுல்லாக அதை வச்சு விளையாண்டுட்டு கீழே போட்டுட்டு அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவங்க அத்தா வந்து மறுபடியும் கூப்பிட்டதுக்கப்புறமா அவன் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தாட்ட வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறமா மல்லு கட்டி வந்து அவனை வந்து ட்ராலியில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோன்னா அவன் அமைதியாக உட்காந்துட்டே வந்தான். பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு ஜாலியாக அப்படியே வந்து இந்த ட்ராலியில் வந்துட்டு இருந்தான். இப்போ வந்து அவங்க அத்தா வந்து அவனை வந்து விளையாட்டு காட்டவுமே வந்து அவன் ஜாலியாக அதில் விளையாண்டுட்டு 2 பேருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து சங்கீதா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதுக்கப்புறமா சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஜெய்டனுக்கும் அமீராக்கும் வந்து 2 பேருக்கும் பர்கர் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்டனோட பெரியத்தான் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து பர்கர் வாங்கி கொடுத்தாங்க. ஜெய்டன் வந்து சூப்பராக சாப்பிட்டு அவங்க அத்தாட்ட பேசிட்டு இருந்தான். ஜெய்டன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாகி அப்படியே அவங்க அத்தா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்கள்ட்ட வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டான். அடுத்து வந்து டீ வந்துருச்சு. டீ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக திக்காக இருந்துச்சு. நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் காரில் வந்து போகும்போது வந்து நாங்கள் வந்து காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் புக் பண்ணோம். கார் வந்து இங்கே வந்து உள்ளே அலோடு கிடையாது. ஸோ வந்து இந்த எலக்ட்ரிக் காரில் வந்து போயிட்டு தான் நாங்கள் வந்து அங்கே ஏற முடியும். தானிஷ் வந்து இப்போ முழிச்சதுக்கப்புறமே அவங்க அத்தா கூப்பிடவுமே அவன் வந்து போயிட்டான். அவங்க அத்தா வந்து அவன் எப்படி பார்க்குறான்னு பாருங்களேன். அவன் வந்து புதுசாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அவன் வந்து பழகின மாதிரி அவங்க அத்தாட்ட வந்து போயிட்டான். ஏன்னா வந்து தானிஷ் வந்து அவங்க அத்தாட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்கனால பார்த்த உடனே வந்து அவங்க அத்தாட்ட ஓடி போயிட்டு அவங்கள தொட்டு பார்த்து அவங்கள்ட்ட விளையாண்டு சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். கார் வந்துருச்சு. காரில் ஏறி வந்து நாங்கள் போயிட்டோம். தானிஷ் வந்து அவங்க அத்தாவே பார்த்துக்கிட்டே இருந்தான். 2 பேருமே வந்து அதுக்கப்புறமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ்லாம் நம்ம நிறைய போடலான்னு இருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். சும்மான்றனால மாமனால் வர முடியல. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் நம்ம சஃபவேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ